அனைவருக்கும் வணக்கம். பண்ணாரியம்மன் ஆஸ்ட்ரோ தளத்தின் வாயிலாக உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி. மேச ராசி மேச லக்ன நண்பர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாங்க. மாதம் தொடக்கத்திலேயே மேச ராசிக்கு ராசிநாதனான செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோடவே அமர்ந்திருக்காருங்க. எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய ஆற்றலையும் காரிய வெற்றியும் இது கொடுக்குங்க. மேசராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் இடம் வாங்குறதுக்கான நிறையா வாய்ப்புகள் இருக்குங்க. கடன் பெற்று இடம் வாங்குவாங்க, இல்லை வாகனங்கள் வாங்கிறது, தோட்டங்கள் வாங்கிறது, இருக்கிற வீட்டை புதுப்பிக்கிறது, இல்லை புது வீடு வாங்கிறது, இதெல்லாமே வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்குங்க. ஒரு சிறிய தொகையாவது கடனாக பெற்று தாங்க இந்த சொத்துக்கள் எல்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா இருக்கிற இடத்த ஒட்டியே இன்னொரு இடம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதாவது இவங்க முதல்லயே ஒரு இடம் வச்சிருப்பாங்க, பக்கத்து இடத்துக்காரரு இவருக்கே விற்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுங்க. அதனால இவங்களோட நிலப்பரப்பு அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. குழந்தைகள்னால நல்ல மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் ஏற்படுங்க. புத்திர பாக்கியம் எதிர்பார்க்குறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாசத்துல இருக்குங்க. திருமண முயற்சிகளை பொறுத்த வரைக்கும் 2வது ஸ்தானத்துக்கும் 7வது ஸ்தானத்துக்கும் அதிபதியான சுக்கிர பகவான் இந்த மாதம் முழுசுமே நல்ல நிலைமையில் இருக்காருங்க. முதல் வாரத்தில் மிதுன ராசியில் நட்பு பலத்தோடு இருக்காருங்க. கடைசி 3 வாரத்தில் கடகத்தில் இருந்தாலும் திக்பலத்தோடு இருக்காருங்க. 4வது இடங்கிறது சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் திக்பலம் பெறக்கூடிய இடங்க. அதனால் திருமண முயற்சிகளுக்கெல்லாம் நல்ல பலன் தரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்குங்க. வருமானத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. தொழில் செய்கிறவங்களுக்கும் அதிக வருமானத்தை எதிர்பார்க்கலாங்க. உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கும் சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே போல தாங்க வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் நல்ல வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாத சம்பாத்தியத்துக்கு காரகம் வகிக்கிற சூரிய பகவான் இந்த மாதம் முழுசுமே நல்ல நிலைமையில் இருக்கிறதும் சம்பாத்தியத்தில் எந்த தடங்களையும் இந்த மாதத்தில் ஏற்படுத்தாதுங்க. புதுசாக வேலைக்கு முயற்சிக்கிறவங்களும் தாராளமாக முயற்சிக்கலாங்க. வேலை கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாத குரு பகவான் பெயர்ச்சி அடைஞ்ச உடனேயே அஸ்தங்க தோஷம் அடைஞ்சிட்டாருங்க. கடந்த மாதத்தில் அஸ்தமனம் நிவர்த்தி ஆயிடுச்சுங்க. அதனால் குரு பகவானும் முழு பலத்தோட தனவரவை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. 10வது ஸ்தானமான தொழில்ஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் அதிபதியான சனி பகவான் லாபஸ்தானத்திலேயே ஆட்சி மற்றும் மூலத்திரிகோண பலத்தோட சஞ்சரிக்கிறதும் லாப மேன்மையை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் மாதம் உட்பகுதியை விட பிற்பகுதி ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதிக நேரம் செலவிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கருத்து வேறுபாடுகள் எது இருந்தாலும் அதெல்லாம் கலைஞ்சு கணவன் மனைவி நல்ல ஒற்றுமையோடு இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குங்க. அதனால் மாத முற்பகுதியில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சிறப்பான மாதனே சொல்லலாங்க. பள்ளி படிக்கிற மாணவர்களாகட்டும், கல்லூரியில் படிக்கிற மாணவர்களாகட்டும், எல்லாத்துக்குமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. தந்தை வழி சொந்தங்கள் மூலமாக நல்ல ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இந்த மாதத்தில் தென்படுதுங்க. சூரிய பகவானோட ஆசீர்வாதத்தால் அரசாங்கத்தோட நன்மைகளை பெறறதுக்கான அதிக வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குங்க. அரசாங்கம் சார்ந்து தொழிலோ வியாபாரமோ செய்கிறவங்களுக்கு, அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த மாதத்தில் நல்ல சிறப்பான முன்னேற்றம் தனவரவும் ஏற்படுங்க. மேசராசி மேச லக்ன நண்பர்களை பொறுத்த வரைக்கும் கடுமையாக உழைச்சி நல்ல பேர் வாங்கணுங்கிற தூண்டுதல் உங்களுக்குள்ளே ஏற்படுங்க. நீங்கள் உழைக்கிறது கண்டிப்பாக வீண் போகாதுங்க. நல்ல பெயரையும் வருமானத்தையும் அது ஏற்படுத்தி கொடுக்குங்க. மாத முற்பகுதியில் ஆட்சி பலத்தோடு இருக்கிற செவ்வாய் பகவான் உங்களோட 4வது ஸ்தானத்தை பார்க்குறாருங்க. அதனால் ஏதோ ஒரு டென்ஷன் ஏற்படலாங்க. தாயார் வழியிலையும் ஒரு சிலருக்கு மன வருத்தங்கள் வந்து போகலாங்க. ஒரு சிலருக்கு தாயாரோட உடல்நிலைகளில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படலாங்க. மாத பிற்பகுதியில் செய்கிற காரியங்கள் எல்லாம் சின்ன தடைகளோ தாமதங்களோ ஏற்பட்டாலும் திடீர் பணவரவுக்கும் அதிர்ஷ்டத்துக்கான வாய்ப்புகளும் கூடவே இருக்குங்க. 12ஆம் வீட்டில் இருக்கிற ராகு எப்பவும் போல் நிறைய அலைச்சல்களை கொடுப்பாருங்க. தூங்குறதுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு வேலைப்பளுவையும் கொடுப்பாருங்க. அது மட்டும் இல்லாத தொலைதூர பிரயாணத்தையும் இவர் ஏற்படுத்துவாருங்க. ஒரு சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளை கூட இவர் பெற்று தருவாருங்க. மொத்தத்தில் மேசராசி மேச லக்ன நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவே அமையறதுக்கான வாய்ப்புகள் தாங்க அதிகமாக இருக்குது. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி.